11th ஸ்டாண்டர்டில் ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லி இந்த சம்மை இப்படி கொடுப்பாங்க ஒவ்வொன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ஏபிசின்னு எப்படி பிரிக்கிறதுங்கிறதெல்லாம் மோஸ்ட்லி டவுட் வரும். ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ உள்ள ஸ்கொயர் இருக்கிறத நீங்கள் ரெண்டாவதாக வச்சுக்கோங்க. x-1 ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுங்க. a/x-1 ப்ளஸ் உள்ள ஸ்கொயர் இருக்கா அதை வந்து bx + c/x² + 1 இப்படி பிரிங்க. ஃபஸ்ட்டு நான் பிரிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இது ஒரு சம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்திருக்குன்னு அப்படின்னா x³ + x. ஸோ இதில் காமனாக எக்ஸை வெளியில் எடுக்கலாமா? ஸோ x² + 1 வருது. மேலே அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா x² + 1 இதே மாதிரி x² உள்ள ஸ்கொயர் வந்துட்டா. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கிறத a/xன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து bx + c/x² + 1 இது ஒரு சம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த சம் எப்படி பிரிக்கலாம்? இதில் பாருங்கள் வெளியில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ a/x + 1 அதாவது ஸ்கொயர் இருக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது b/x + 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது x-2 பாருங்கள் c/x-2. ஸோ இந்த மாதிரி இப்போ போட்டுட்டோம். அடுத்தது இந்த சம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். அது 5 மார்க் தனி. இப்போ நான் இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த x² இப்போ நீங்கள் வந்து ஹோல் ஸ்கொயராக எடுத்துப்பீங்களா, இல்லை உள்ள ஸ்கொயர் இருக்கிறதா பார்த்து எடுப்பீங்களா? அதை கவனமாக செய்யணும். இது இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்து கேட்பாங்க. இப்போது x²ங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், a/x ப்ளஸ் b/x² ப்ளஸ் c/x-1 இப்படி எடுத்து இந்த சம்மை சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். 5 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டால் இதை எப்படி பிரிக்கணுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா x² x-1 இருக்கா. இங்கே வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி a/b/c/ன்னு கரெக்டாக பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே x + 1 x + 1 = இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்சிஎம் எடுத்து மேலே எது இல்லையோ அதை அங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே x இருக்குது. x² x-1 தான் எல்சிஎம். காமனாக பார்த்தீங்கன்னா x² x-1 தான் எல்சிஎம். ஸோ எக்ஸ் இருக்குது, மீதி எது இல்லை, எக்ஸு x-1 இதுதான் இந்த இடத்துல இல்லை. ஸோ ஏவோட எக்ஸு x-1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த இடம் பாருங்கள் b/x². x² இருக்குது, x-1 தான் இந்த இடத்துல இல்லை. ஸோ பியோட x-1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ளஸ் சி இந்த இடத்துல x-1 இருக்குது, x² இல்லை, அதனால் cx². இப்போது அடுத்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது. இப்போ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எது கொடுத்தா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது புட் x = 0 x = 0ன்னு போட்டால் இப்போ இந்த இடம் வந்து 1 = a இன்ட்டு இந்த இடம் 0 ஆகிடுமா. 0 - 1 மொத்தத்தில் a இன்ட்டு 0 ஆகிடும். ப்ளஸ் b இன்ட்டு 0 - 1 ப்ளஸ் c இன்ட்டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா -b = 1 which gives b = -1. அடுத்து இன்னும் ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. வேறு புட் x = 1ன்னு போடலாம். அப்போது இங்கே வந்து x = 1 போட்டால் என்ன ஆகும், 1 + 1 = a இன்ட்டு 1 இன்ட்டு 1 - 1 இல்லையா, 1 இன்ட்டு 1 - 1 ப்ளஸ் b இன்ட்டு 1 - 1 ப்ளஸ் c இன்ட்டு 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 2 = 1 - 1 இங்கே 0 ஆகிடுதா, இங்கே 1 - 1 0, மீதி என்ன கிடைக்குது, ப்ளஸ் c. ஸோ c = 2. நமக்கு c = 2. நமக்கு பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இன்னும் ஏவோட வேல்யூ கிடைக்கணும்.
ஸோ எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பியோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது எக்ஸ் வர இடத்துல -1 + 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1, இங்கே வந்து -1 -1 பி இன்ட்டு -1 -1 ப்ளஸ் சி இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன ஆகும்? 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1, இங்கே -2 ப்ளஸ் பி இன்ட்டு -2 ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் சி. ஓகே, தென் இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 2a - 2b ப்ளஸ் சி, இங்கே 0 இப்படி கிடைக்குதா? நம்ம ஆல்ரெடி பிசி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ 2a - 2b பதிலாக -1 ப்ளஸ் சிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2a ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 2a ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? 2a ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ 2a ஈக்குவல் டு -4, a ஈக்குவல் டு -2. இப்போது என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? a ஈக்குவல் டு -2, b ஈக்குவல் டு -1, c ஈக்குவல் டு 2. ஸோ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸை கரெக்டாக இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதணும். x + 1 x ஸ்கொயர் x - 1 ஈக்குவல் டு a -2/x. இங்கே ப்ளஸ் பின்னு இருக்கா, இங்கே -1 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. ஸோ -1/x ஸ்கொயர் எழுதிட்டோமா? அடுத்தது ப்ளஸ் சின்னு இருக்கா, இங்கே 2 தான் சிக்கு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. ஸோ 2/x - 1. திஸ் இஸ் த ஆன்சர்.